எங்கள் அப்பா காரில் தான் டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாண்டா, அடுத்த வாரம் இந்த ஃபிசிக்ஸ் டெஸ்ட் வேறு இருக்குது எனக்கு. இது இந்த இனர்ஷியன்ற கான்செப்ட் மட்டும் சுத்தமாக புரிய மாட்டேங்குது எனக்கு. இந்த ஃபிசிக்ஸ் சார் வேறு உயிரை வாங்குறாரா, பத்தாவதுக்கு இந்த சயின்டிஸ்ட்டுங்க வேறு ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் நம்மளுக்கு படிக்க வேண்டியது எல்லாமே கஷ்டமாக இருக்குடா. சரிடா, அப்புறம் கால் பண்ணுறேன். ஏய் யாரா நீ? எப்படி அவ்வளோ வந்த? சீட் பெல்ட் போடலாம் செத்துருப்பேன் நான். நீ நல்லா தானே கார் ஓட்டிகிட்டு இருந்தேன். என்னை பார்த்ததும் பிரேக் போட்டேன். அப்புறம் என் காரோட சேர்ந்து உடம்பு நிற்காம ஒரு செகண்ட் முன்னாடி போயிட்டு வந்துச்சு. அதை பற்றி என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா? வண்டிக்குள்ளே ஏறினது இல்லாமல் சயின்ஸாடா பேசுகிறேன். இருறா லாக்கு விட்டு எங்கே போனோம்? யாரு? நான் எங்கே தானே? எவ்வளோ ஆச்சு? வேலை வேறு எங்கே வச்சுன்னு தெரியல. என்ன இருக்கு காசு? அண்ணா டேய் அவன் தானே நீ? இல்லைடா, நான் தான்டா அவன். ஏப்பா விட்றா முன்னாடி டே ப்ளீஸ்டா டே ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாக இருக்கடா. நீ விட்றா ப்ளீஸ்டா டே. எப்பா டே ஐயோ டே விட்றா டே வலிக்குதுடா டே. ஏன்டா ஏன் உயிரோட விளையாடுற? இப்போ நான் ஸ்டீரிங் ரைட் சைடு திருப்போம் லெஃப்ட் சைடு வந்தியா, லெஃப்ட் சைடு திருப்போம் ரைட் சைடு வந்தியா? அது ஏன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு பேர் சயின்ஸ் ஆச்சு உனக்கு தெரியுமா? உன்னை இன்னைக்கு என்னப்பா உன்ன நான் சும்மா அது யாருங்க ஏன் டெய்லி வரான்? என்ன ஸ்டார்ட் ஆகலை? இந்த பெட்ரோல் பங்க் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. டேய் என்னடா வேணும் உனக்கு என்கிட்ட? டேய் 3 நாள் ஏன்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சொல்கிற பத்தில? அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் இந்த வண்டியில் உட்காரத்துக்கு முன்னாடி இந்த வண்டி உன்னால் ஈஸியாக ஜாலியாக தள்ள முடிச்சா? ஆனால் நான் உட்காந்ததுக்கப்புறம் இந்த வண்டி உன்னால் ஏன் தள்ள முடியல? அது ஏன் நீ வச்சிருக்கியா? அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம். டே ராஜேஷ், இந்த இனர்ஷியா கான்செப்ட் சுத்தமாக புரிய மாட்டுதுடா. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? கொஞ்சம் போடா, எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. நானே பக்கம் தான் பண்ண போகிறேன். The inner property of the shaping of the registered chain of converting into the டேய் நீயா? டேய் நீ விடவே மாட்டியாடா என்ன? டேய் நாளைக்கு எக்ஸாம் தான் எனக்கு. ஏன்டா நீ சாவடிக்கிற என்ன? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? இனேஷா தானே? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நான் சொல்கிறது மட்டும் செய். இனர்ஷியான்ற டெஃபினேஷனை உன் புக்கில் பார்த்து படிச்சு என்கிட்ட சொல்லு. அடி. The inherent property of a body to resist any change in a state of rest and a state of uniform motion unless it is influenced upon external balanced force is known as inertia. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரெஸ்ட்டில் இருக்க ஒரு பொருள் வந்து மோஷனில் மூவ் பண்ண வைக்கும் போதும், மோஷனில் இருக்க ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் நிற்க வைக்கும் போதும் அந்த ஒரு பொருள் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் ஆகாது. அது நம்ம கொடுக்குற அன்பேலன்ஸ் ஃபோர்ஸை எதிர்க்க ட்ரை பண்ணும். இப்படி அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் எதிர்க்க ட்ரை பண்ண அந்த பண்பு பேர் தான் வந்து இனர்ஷியான்னு சொல்லுவோம். அப்போது ஒரு பொருளை மோஷன் ஒரு ரெஸ்ட்டு கொண்டு வரது தான் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸா? ஆமாம். இது ஒன்றும் தெளிவாக சொல்லணும்னா, அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்னால் ஒரு பொருளை ஆக்சிலேட்டும் பண்ணும், அதே சமயத்தில் டீசிலேட்டும் பண்ணும். உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு கதை மூலிமா சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு செம்மையாக அடம் பிடிப்பான். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சாக்லேட்டை காட்டி வாடா ஸ்கூலுக்குன்னு தரத்தரம் கூப்பிட்டு போவாங்க. இதுவே அந்த பையன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பழகிட்டான்னு வச்சுக்கோங்க, என்னதான் அவங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் வாடான்னு சொன்னாலும் அந்த பையன் அங்கேயும் அடம் பிடிப்பான். இப்படி அடம் பிடிக்கிறது தான் நம்ம எதிர்க்கிற பண்புன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது இனர்ஷியான்ற கான்செப்டை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கலாம். அதை யாரும் வந்து தொடாத வரைக்கும் அது ஒரே இடத்துல மூவ் ஆகாமல் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். இப்போது இதை யாராவது வந்து எட்டி உதச்சிட்டாங்கன்னா தான் ரெஸ்ட்லேருந்து அந்த பால் யூனிஃபார்ம் மோஷனுக்கு போகும். யூனிஃபார்ம் மோஷனில் இருக்க இந்த ஃபுட்பாலை யாராவது தடுத்துட்டாங்கன்னா மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இப்படி ரெஸ்ட்டில் இருக்க ஒரு பொருள் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், மோஷனில் இருக்க ஒரு பொருள் யூனிஃபார்ம் மோஷன்லேயே தான் இருக்கும், அன்லெஸ் அந்த பொருள் மேலே ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற வரைக்கும். இப்படி அப்ளை ஆகிற ஃபோர்ஸை எதிர்க்கிற பண்பை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்லுவோம். நிறுத்து, லாஜிக்கோட பேசு. இப்போ நீ ஒரு பால் அடித்தேன்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு தானாகவே நின்றுடும். இந்த இடத்துல தான் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த பால் நிற்குது? சரியான கேள்வி. மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு பால் தானாக நிற்குதுன்னு தெரிஞ்சுக்க ஜூமில் போய் அந்த பாலை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாலுக்கு எதிரில் மோதுற ஏர் மாலிகுல்ஸும் இந்த பால் தரையில் உராயிறதுனால ஏற்படுற ஹீட்டும் தான் இந்த பால் நிற்கிறதுக்கான காரணமாகவே இருக்குது. இந்த இடத்துல ஏர் அண்ட் ஃப்ரிக்ஷன் தான் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். ஆனால் இதுவே நீ ஃபுட்பாலை தூக்கிட்டு போய் ஸ்பேஸில் அடிச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த பால் வந்து நிற்காமல் யூனிஃபார்ம் மோஷனில் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அந்த பாலை தடுக்க யாரும் இல்லை, ஃப்ரிக்ஷனும் இல்லை. இந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி தான் ஸ்பேஸ் கிராஃப்டில் ஃபியூவலை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மங்களன் கூட மார்ஸ்க்கு அனுப்ப இந்த இனர்ஷியா தான் ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோயேன். இப்போ உனக்கு இனர்ஷியா என்னன்னு புரிஞ்சுதா? சரி, மேலே படி. டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஓகே, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீ எனக்கு பைக்கை தள்ளும் போது ஸ்டார்டிங்கில் பைக் வந்து ரொம்ப அடம் பிடிச்சிது, அதனால் நீ பைக்கை தள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டு. அது ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்க ஒரு பைக்கை வந்து நீ மோஷன் கொண்டு வரப்போ பைக்கோட இனர்ஷியா வந்து நீ தள்ளுற ஃபோர்ஸை எதிர்த்துது. அதுக்கப்புறம் நீ பைக்குக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்க பைக்கும் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்டில் இருக்க ஒரு பொருள் வந்து நீ மோஷன் கொண்டு வரப்போ எதிர்க்கிற அந்த பண்பை தான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு சொல்லுவோம். கரெக்டு. அப்போ தான் நீ வந்து பைக் மேலே வந்து உக்காந்த. ஆனால் நீ பைக் மேலே உக்காந்ததுக்கப்புறம் கூட எனக்கு வண்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ஏன்னா இனர்ஷியா மாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ நம்ம பைக்கில் உட்காந்த போது என்னோட மாசும் பைக்கோட மாசும் சேர்ந்து மாஸ் இன்னும் அதிகமாகிடுச்சு. அதனால தான் உன்னால் பைக்கை தள்ள முடியல. இப்போ புரியுதா உனக்கு? மாஸ் அதிகமானா இனர்ஷியா அதிகமாகன்ட்டு. சரி, அடுத்து சொல்லு. அடுத்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் ஒன்றும் கிடையாதுடா. அன்றைக்கி நான் ஆட்டோ ஓட்டினேன்ல, அப்போ நான் ஆட்டோவை லெஃப்ட் சைட் திருப்பும் போது உன் பாடி ரைட் சைட் போச்சு, ரைட் சைட் திருப்பும் போது உன் பாடி லெஃப்ட் சைட் போச்சு. அது ஏன்னா நீ அந்த ஆட்டோ நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டில் தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் எப்போ நான் அந்த ஆட்டோ திருப்பணும் அப்பயும் உன் பாடி ஸ்ட்ரெயிட்டில் தான் இருந்துச்சு. ஏன்னா உன் பாடி என் கூட லெஃப்ட் சைடில் வர எதிர்த்துச்சு. அதனால தான் உன் பாடி ரைட் சைடில் போச்சு. அதே மாதிரி தான்டா நான் ஆட்டோவை ரைட் சைடில் திருப்பும் போது உன் பாடி லெஃப்ட் சைடில் போச்சு. இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருக்க ஒரு பொருள் வந்து வேற ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த பொருளோட டைரக்ஷனை மாற்றும் போது அதை எதிர்க்கிற பண்பை தான் நம்ம இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்லுவோம். அடுத்தது இனர்ஷியா ஆஃப் மோஷன். அன்றைக்கி நம்ம காரில் போகும்போது நிறுத்து எனக்கு நீ என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும். அன்றைக்கி நான் கார் ஓட்டும் போது திடீர்னு நீ வந்த, உன்னை பார்த்து நான் டக்குன்னு பிரேக் போட்டேன். அப்போ மோஷன் இருந்த என் பாடி வந்து திடீர்னு ரெஸ்ட்டுக்கு வந்துச்சா, அதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். சரிதான். இப்போ நீ உன்னிப்பாக கவனிச்சுன்னு வச்சுக்கோயேன், உன் பாடி உடனே டக்குன்னு மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கு வரல. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு சீட் பெல்ட்டோட ஹெல்ப் மூலயமா தான் உன் பாடி ரெஸ்ட்டுக்கு வந்துச்சு. இப்போது மோஷன்லேருந்து டக்குன்னு ரெஸ்ட்டுக்கு வரும்போது உன் பாடி அதை எதிர்த்துச்சு. இப்படி எதிர்க்கிற அந்த பண்பை தான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். வெரி குட் மை பாய். உனக்கு இனர்ஷியா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். இந்த மாதிரி சயின்ஸை வந்து நீ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட ரிலேட் பண்ணி படிச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு வந்து சயின்ஸை மக்கப் பண்ண அவசியம் கிடையாது. எங்களை மாதிரி சயின்டிஸ்ட்டை நீ திட்டிருக்க மாட்டேன். சயின்டிஸ்டா? அப்போ நீங்க நியூட்டன் தலைவா? ஐயோ டேய் என்னடா? டேய் எனக்கு புரிஞ்சுச்சுடா, வர சொல்லி தரவா. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு அதை போர் அடிக்காமல் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அட் த சேம் டைம் புரிகிற மாதிரியும் பண்ணியிருப்போம். இதே மாதிரி பசங்களோட ஸ்கூல் கரிக்குலம் எடுத்துகிட்டு அதில் உள்ள சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை வந்து க்ரியேட்டிவாக டீச் பண்ணுறதுக்கு தான் சிட்டி த ஸ்மார்ட் லேர்னிங் ஆப்.
இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பசங்களோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்டில் உள்ள சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை வந்து நாங்கள் வீடியோஸாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். நன்றி.